வணக்கம் கன்னி ராசிக்காரர்களே, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு சிக்கல் வரலாம். பணம் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் அவசியம். மற்றவர்களின் வார்த்தைகளை மட்டும் நம்பாமல் உண்மையை நீங்களே சரிபாருங்கள். மேலும் இந்த தடைக்கு பின்னால் உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது. இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் வெளியில் பார்க்கும் போது அமைதியாகவும் அளவாக பேசுபவர்களாகவும் எதையும் நிதானமாக சிந்தித்த பிறகே முடிவெடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் மனதிற்குள் எப்போதும் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை மற்றவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் கன்னிராசிக்காரர்கள் அந்த விஷயத்தின் சிறிய சிறிய அம்சங்களை கூட கவனித்து ஆராயக்கூடியவர்கள். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். அதனால்தான் இவர்களுடைய உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போனாலும் காலம் செல்ல செல்ல இவர்களால் உருவாக்கப்படும் வாழ்க்கை மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு நிலையானதாக மாறக்கூடும். கன்னிராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே அவர்களுடைய கவனிப்பு திறன், திட்டமிடும் திறன், பொறுமை மற்றும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. ஒருமுறை வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை இவர்கள் மறக்க மாட்டார்கள். அதிலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை இன்னும் புத்திசாலித்தனமாக அமைத்துக் கொள்வார்கள். கன்னிராசிக்காரர்களை பார்த்தவுடன் அவர்களிடம் பெரிய ஆசைகள் இருக்காது என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. இவர்களுடைய ஆசைகள் வெளியில் தெரியாமல் மனதிற்குள் வளர்ந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் நிச்சயமாக நான் நினைத்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஆழமான எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். அதற்காக தேவையில்லாமல் யாரிடமும் போட்டியிட மாட்டார்கள். தங்களுடைய பாதையில் அமைதியாக முன்னேறுவார்கள். மற்றவர்கள் இன்று என்ன வாங்கினார்கள், என்று சாதித்தார்கள் என்பதை பார்த்து உடனடியாக முடிவெடுக்காமல் தங்களுக்கு ஏற்ற நேரம் எப்போது வரும் என்று காத்திருப்பார்கள். இவர்களுடைய வெற்றியும் பல நேரங்களில் இப்படித்தான் வரும். ஆரம்பத்தில் மெதுவாக நகர்ந்தாலும் அடித்தளம் வலுவாக அமைந்துவிட்டால் பின்னர் வேகமாக முன்னேறக்கூடியவர்கள். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவர்களை முன்பு சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை எப்படி அடைந்தார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பண விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக கணக்கிட்டு செயல்படக்கூடியவர்கள். சம்பாதித்த பணத்தை முழுவதுமாக செலவு செய்வதை விட எதிர்காலத்திற்காக ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் சில காலகட்டங்களில் குடும்ப பொறுப்பு, எதிர்பாராத செலவுகள், பிறருக்காக செய்யும் உதவிகள் போன்றவற்றால் சேமிப்பு குறையலாம். இருந்தாலும் மீண்டும் தங்களை தாங்களே நிலைநிறுத்திக் கொள்ளும் திறன் இவர்களுக்குள் அதிகம். குறிப்பாக ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பாமல் கூடுதல் வருமானம், தொழில், முதலீடு, நிலம், வீடு, வியாபாரம் போன்ற பல்வேறு வழிகளை பற்றி சிந்திக்க தொடங்கும் காலம் இவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமாக இருக்கலாம். பணம் வருவதை காட்டிலும் பணத்தை சரியாக நிர்வகிப்பதே செல்வத்தை உருவாக்கும் என்பதை கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் புரிந்து கொண்டிருப்பார்கள். வேலையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பாதியில் விட்டுவிடாமல் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் தேவையில்லாமல் நெருக்கம் காட்டாமல் தங்களுடைய செயல்திறன் மூலமாக நல்ல பெயரை பெற விரும்புவார்கள். அலுவலகத்தில் இவர்களுடைய உழைப்பை உடனடியாக பாராட்டத்தவர்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இவர்களுடைய திறமை இல்லாமல் அந்த இடத்தை நிர்வகிப்பது கடினமாகிவிடும் அளவுக்கு முக்கியமானவர்களாக மாறக்கூடும். நிர்வாகம், கணக்கு, கல்வி, தொழில்நுட்பம், மருத்துவம் சார்ந்த துறைகள், வணிகம், ஆலோசனை, தகவல் தொடர்பு, ஆராய்ச்சி, அலுவலக நிர்வாகம், தண்ணீர் தொழில் போன்ற பல துறைகளில் இவர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலைக்கு சென்றாலும் சரி, சொந்த தொழில் செய்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் எனக்கென்று ஒரு நிலையான இடம் வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை முன்னேற்றும். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் எதிர்பாராத தொழில் மாற்றங்கள் வரக்கூடும். ஆரம்பத்தில் அந்த மாற்றம் என்ன ஏற்பட்டது என்று புரியாமல் மனக்குழப்பம் ஏற்படலாம். ஆனால் பின்னோக்கி பார்த்தால் அந்த மாற்றமே அவர்களை சரியான பாதைக்கு அழைத்துச் சென்றது என்பதை உணரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு வேலையை விட்டுவிட்டு மற்றொரு வேலைக்கு செல்வது, சிறிய தொழிலை தொடங்குவது, குடும்பம் தொழிலில் இணைவது அல்லது தனியாக ஒரு வருமான வழியை உருவாக்குவது போன்ற முடிவுகள் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பங்களாக மாறலாம். குறிப்பாக நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் விசையில் திடீரென ஒரு புதிய நபர், புதிய தொடர்பு அல்லது புதிய வாய்ப்பு கதவை திறக்கக்கூடும். அந்த வாய்ப்பை பயத்தால் தவறவிடாமல் நிதானமாக ஆராய்ந்து பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சொந்த வீடு, நிலம் அல்லது நிரந்தரமான சொத்து வேண்டும் என்ற ஆசை வலுப்பெறும். வாடகை வாழ்க்கையை விட எனக்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கலாம். அதற்காக பல வருடங்கள் சேமித்து திட்டமிட்டு தேவையற்ற செலவுகளை குறைத்து சரியான வாய்ப்பை எதிர்பார்ப்பார்கள். ஒரு சொத்து வாங்கும் விஷயத்தில் அவசர முடிவை எடுக்காமல் ஆவணங்கள், இடம், விலை, எதிர்கால மதிப்பு போன்றவற்றை ஆராய்வது இவர்களுடைய இயல்பு. இதனால் சில நேரங்களில் மற்றவர்களை விட தாமதமாக வாங்கினாலும் நன்கு யோசித்து செய்யும் முடிவு நீண்ட காலத்தில் பயனுள்ளதாக அமையலாம். குடும்பத்திற்காக ஒரு வீடு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கனவு இவர்களின் உழைப்புக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கக்கூடும்.
குடும்பத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் பொறுப்பை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளும் குணம் கொண்டவர்கள். அன்பை வார்த்தைகளில் அதிகமாக வெளிப்படுத்தாமல் செயல்களில் காட்டுவார்கள். குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் தீர்வு என்ன என்று யோசிப்பார்கள். சில நேரங்களில் இவர்களுடைய இந்த அணுகுமுறை மற்றவர்களுக்கு அன்பில்லாதது போல தோன்றலாம். உண்மையில் அவர்கள் அன்பை வேறு விதமாக வெளிப்படுத்துவார்கள். குடும்பத்தினர் நன்றாக இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காகவே அதிகமாக சிந்திப்பார்கள். இதனால் சில சமயங்களில் தேவையில்லாமல் கவலைப்படுவார்கள். குடும்பத்தில் வெளிப்படையான உரையாடல் அதிகரித்தால் இவர்களுடைய உறவுகள் இன்னும் அழகாகவும் நெருக்கமாகவும் மாறும். அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போதும் திடீரென வந்து கதவை தட்டுவது போல இருக்காது. பல நேரங்களில் அவர்களுடைய அதிர்ஷ்டம் உழைப்பின் பின்னால் மறைந்திருக்கும். பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம் திடீரென பலன் கொடுக்கும். அதனால் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று கன்னிராசிகள் நினைக்கக்கூடாது. இவர்களுக்கான அதிர்ஷ்டம் மெதுவாக உருவாகி சரியான நேரத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஒருமுறை ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அதை திட்டமிட்டு பயன்படுத்தும் திறமை இவர்களுக்கு இருப்பதால் அந்த வாய்ப்பை நீண்ட கால முன்னேற்றமாக மாற்ற முடியும். வாழ்க்கையில் சில தருணங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக அமையக்கூடும். நீண்ட காலமாக இருந்த பொருளாதார அழுத்தம் குறைவது, எதிர்பார்த்த பணம் கிடைப்பது, தொழிலில் புதிய வாய்ப்பு உருவாகுவது, பதவி அல்லது பொறுப்பு உயர்வது, சொத்து தொடர்பான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படுவது, குடும்பத்தின் மகிழ்ச்சியான செய்தி வருவது போன்ற நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும்போது வாழ்க்கையின் வேகம் மாறியதை அவர்கள் உணரலாம். இது போன்ற காலங்களில் கிடைக்கும் வாய்ப்புகளை வீணாக்காமல் சேமிப்பு, முதலீடு மற்றும் எதிர்கால திட்டமிடல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது. ஜோதிட பார்வையில் கூடப்படும் யோகங்கள் தனிப்பட்ட சாதையில் கிரக நிலைகளை பொறுத்து மாறுபடும் என்பதால் பொதுவான ராசி பலனை ஒரு வழிகாட்டுதலாக மட்டுமே எடுத்துக்கொள்வது சிறந்தது. கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய எதிரி வெளியில் இருப்பவர்கள் அல்ல. பல நேரங்களில் அவர்களுடைய அளவுக்கு அதிகமான சிந்தனையே. ஒரு வாய்ப்பு வந்தால் இது சரியாக இருக்குமா, தவறாகிவிட்டால் என்ன செய்வது, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று தொடர்ந்து யோசித்து நல்ல வாய்ப்பையே தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். எல்லாவற்றையும் 100% உறுதி செய்த பிறகே தொடங்க வேண்டும் என்று நினைக்காமல் தேவையான அளவு ஆராய்ச்சி செய்த பிறகே துணிச்சலாக செயல்பட வேண்டும். வாழ்க்கையில் சில கதவுகள் திறக்கும் போது உள்ளே சென்று பார்த்தால்தான் அதன் மதிப்பு தெரியும். எனவே தன்னம்பிக்கை, திட்டமிடல், பொறுமை, சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் துணிவு ஆகிய 4 விஷயங்களையும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிடித்து கொண்டால் அவர்கள் நினைத்ததை விட உயரமான இடத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கன்னிராசிக்காரர்களே, கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்தும் தோல்வியின் அடையாளம் என்று நினைக்க வேண்டியதில்லை. சில தாமதங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றியிருக்கலாம். சில மறுப்புகள் உங்களை இன்னும் நல்ல வாய்ப்பை நோக்கி அழைத்து சென்றிருக்கலாம். இன்று நீங்கள் இருக்கும் இடத்திற்கும் நாளை நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கும் இடையில் உங்களுடைய உழைப்பு, நம்பிக்கை மற்றும் சரியான முடிவுகள் பாலமாக அமையும். சிறிய முன்னேற்றங்களை அலட்சியப்படுத்தாமல் தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தபோது அப்போது நான் சந்தித்த கஷ்டங்கள் இல்லை என்றால் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி வேகத்தில் இல்லை, அவர்கள் கட்டி எழுப்பும் நிலைத்தன்மையில்தான் இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மெதுவாக ஆரம்பித்து பின்னர் மிகப்பெரிய திருப்பமாக மாறக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் எல்லாமே மாறிவிடும் என்று எதிர்பார்ப்பதை விட பல சிறிய வாய்ப்புகள் ஒன்றோடொன்று இணைந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கும். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வது, எதிர்பாராமல் ஒரு வேலை வாய்ப்பு வருவது, நீங்கள் செய்த பழைய முயற்சிக்கு இப்போது பலன் கிடைப்பது, புனித காலமாக நிலுவையிருந்த பணம் கைக்கு வருவது, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சுமூகமாக தீர்வது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்த கட்டங்களில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கலாம். குறிப்பாக எனக்கு இப்போது ஒரு நல்ல காலம் வரும் என்று பல நாட்களாக காத்திருந்த கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சிகளை நிறுத்தாமல் தொடர வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் வருவதற்கு முன்பே அதற்கான பாதை அமைக்கப்படும். அந்த பாதையில் நீங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அதன் முடிவில் என்ன இருக்கிறது என்பது இன்னும் தெரியாமல் இருக்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் சிலர் சம்பாதிப்பதற்கு குறைவில்லாமல் உழைத்தாலும் ஏதோ ஒரு வழியில் பணம் செலவாகி கொண்டே இருப்பதாக உணரலாம். குடும்ப செலவுகள், கடன், குழந்தைகளின் தேவைகள், வீடு தொடர்பான செலவுகள், தொழில் முதலீடு, எதிர்பாராத மருத்துவம் அல்லது பயண செலவுகள் என பணம் வந்த வேகத்திலேயே வெளியேறி இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் செலவுகளை கட்டுப்படுத்தும் திறன் அதிகரிக்கும். அதுவரை சம்பாதிப்பது எப்படி என்று சிந்தித்தவர்கள் பின்னர் சம்பாதிப்பதை எப்படி பெருக்குவது என்று சிந்திக்க தொடங்குவார்கள். இதுதான் கன்னிராசிக்காரர்களின் பொருளாதார வாழ்க்கையில் முக்கியமான மாற்றமாக அமையும். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பது, தேவையில்லாத கடன்களை குறைப்பது, வருமானத்தை ஒரே இடத்தில் வைத்திருக்காமல் திட்டமிடுவது போன்ற பழக்கங்கள் எதிர்காலத்தில் பெரிய பாதிப்பை உருவாக்கும். இன்று சிறியதாக தெரியும் சேமிப்பே நாளை பெரிய சொத்தாக மாறும் என்பதை கன்னிராசிக்காரர்கள் அனுபவத்தில் உணரக்கூடிய காலம் வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, அது பல வருட உழைப்பின் பலன் அடையாளம். என் குடும்பத்திற்காக நான் உருவாக்கிய இடம் என்ற உணர்வு அதில் இருக்கும். அதனால் வீடு வாங்குவது அல்லது கட்டுவது தொடர்பான விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவார்கள். சிலருக்கு ஏற்கனவே நிலமிருந்தும் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கலாம். சிலருக்கு பணம் இருந்தும் சரியான இடம் கிடைக்காமல் இருக்கலாம்.
இன்னும் சிலருக்கு கடன் அல்லது நிதி ஏற்பாடு காரணமாக தாமதம் இருக்கலாம். ஆனால் இந்த முயற்சியை கைவிடாமல் பொருளாதார நிலைக்கு ஏற்ற வகையில் படிப்படியாக செயல்பட்டால் சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக ஒரே நேரத்தில் பெரிய சுமையை ஏற்றுக்கொள்வதை விட தங்களால் சமாளிக்கக்கூடிய அளவில் திட்டமிடுவது கன்னி ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். வீடு தொடர்பான ஆவணங்கள், சட்டப்பூர்வமான சரிபார்ப்பு, கடன் விதிமுறைகள் போன்றவற்றை நன்கு ஆய்வு செய்த பிறகே முடிவெடுக்க வேண்டும். கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை படிப்படியாக உயர்த்த விரும்புவார்கள். முதலில் அத்தியாவசிய தேவைகள், பின்னர் வசதிகள், அதற்கு பிறகு விருப்பங்கள் என்ற வரிசையில் அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். நீண்ட நாட்களாக ஒரு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதற்காக முன்கூட்டியே திட்டமிடும் குணம் இவர்களுக்குள் இருக்கும். வாகனம் வாங்கும் போது வெறும் தோற்றத்தை மட்டும் பார்த்து முடிவெடுக்காமல் விலை, பராமரிப்பு செலவு, பயன்பாடு, கடன் சுமை ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் தாமதமாக வாங்கினாலும் குடும்பத்தின் பொருளாதார நிலைக்கு ஏற்ற முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். வாழ்க்கையில் பொருளாதார நிலை உயரும் போது வீட்டுப் பொருட்கள், வாகனம், சொத்து, குடும்ப வசதிகள் என ஒன்றன் பின் ஒன்றாக முன்னேற்றம் காண வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறலாம். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இவர்களை பற்றி ஆரம்பத்தில் பலர் இவர் சாதாரணமாகத்தான் இருக்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் இவர்களுடைய உண்மையான திறமை வெளிப்படுவதற்கு நேரம் தேவைப்படும். ஒரு கட்டத்தில் அவர்கள் செய்த சாதனை, சம்பாதித்த பணம், உருவாக்கிய தொழில், வாங்கிய சொத்து அல்லது பெற்ற பதவி ஆகியவை அவர்களை பற்றி முன்பு குறைத்து மதிப்பிட்டவர்களின் கருத்தையே மாற்றிவிடும். அதற்காக யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றமே மிகப்பெரிய பதிலாக இருக்கட்டும். அமைதியாக உழைத்து உங்கள் இலக்கை நோக்கி நகர்ந்து உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சிறந்த வெற்றி. இன்று உங்களை கவனிக்காதவர்கள் நாளை உங்கள் ஆலோசனைகளை கேட்கும் நிலை உருவாகலாம். கன்னிராசிக்காரர்கள் எல்லோரையும் உடனடியாக நம்ப மாட்டார்கள். ஒருவரை நம்புவதற்கு முன் அவருடைய நடத்தை, வார்த்தை, செயல்பாடு ஆகியவற்றை கவனிப்பார்கள். இந்த குணம் பல பிரச்சனைகளிலிருந்து இவர்களை காப்பாற்றக்கூடும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வரும்போது அவர்களை அடையாளம் கண்டு வைத்துக் கொள்வதும் முக்கியம். தொழில் வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர், அனுபவமுள்ள ஒருவர், சரியான ஆலோசனை வழங்கும் ஒருவர் அல்லது உங்களுடைய திறமையை மற்றவரிடம் அறிமுகப்படுத்தும் ஒருவர் முக்கியமான வாய்ப்பை உருவாக்கக்கூடும். எனவே எல்லோரிடமும் சந்தேகத்துடன் இருப்பதற்கு பதிலாக காலம் பார்த்து மனிதர்களை புரிந்து கொண்டு உறவை வளர்ப்பது நல்லது. ஒரு நல்ல தொடர்பு சில நேரங்களில் பல வருட உழைப்பை ஒரே வாய்ப்பில் முன்னேற்றக்கூடிய சக்தியாக மாறலாம். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அவர்கள் உடனடியாக வெளியே காட்டாமல் மனதிற்குள் எடுத்துக்கொள்வார்கள். சில நேரங்களில் அந்த தோல்வியை பற்றி அதிகமாக சிந்தித்து தங்களை தாங்களே குறை கூறிக்கொள்வார்கள். ஆனால் அதே அனுபவம் பின்னர் அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறும். இந்த இடத்தில் தான் தவறு செய்தேன், இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறுவார்கள். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு வயது அதிகரிக்க வாழ்க்கை அனுபவம் ஒரு பெரிய சொத்தாக மாறும். இளமையில் ஏற்பட்ட குழப்பங்கள் பின்னர் தெளிவாக மாறலாம். அவசர முடிவுகள் குறைந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் திறன் அதிகரிக்கலாம். இதுவே அவர்களின் பின்னாலேயே வாழ்க்கையை மிகவும் வலிமையானதாக மாற்றும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் ஒரு பாடமாக இருக்கும். இளம் வயதில் அவர்கள் பிறரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். நடுத்தர வயதில் தங்களுடைய அனுபவத்தை வைத்து முடிவெடுப்பார்கள். பின்னர் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் அளவுக்கு அனுபவம் பெற்றவர்களாக மாறலாம். குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நேரத்தில் இவர்களுடைய கருத்தை கேட்கும் நிலை உருவாகலாம். தொழிலில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற பிறகு இவர்கள் சொல்வதை கேட்பது நல்லது என்ற மதிப்பு கிடைக்கலாம். பணம் மட்டுமல்லாமல் அறிவு, அனுபவம், நம்பிக்கை, குடும்ப மரியாதை ஆகியவை சேர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையின் உண்மையான செல்வமாக மாறும். கன்னி ராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில் தாமதம் இருந்தால் அது முடிவு என்று நினைக்க வேண்டாம். சில கதவுகள் மூடப்படுவது உங்கள் பாதையை மாற்றுவதற்காக இருக்கலாம். சில மனிதர்கள் விலகுவது உங்கள் வாழ்க்கையில் சரியான மனிதர்களுக்கு இடம் உருவாக்குவதற்காக இருக்கலாம். சில முயற்சிகள் தோல்வியடைவது அதே முயற்சியை இன்னும் புத்திசாலித்தனமாக செய்ய கற்றுக் கொடுப்பதாகவே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிப்பது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் அல்ல, இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தான். பணம், தொழில், குடும்ப சொத்து, மதிப்பு, மன நிம்மதி என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுங்கள். உங்களுடைய அமைதியான உழைப்பு ஒரு நாள் பெரிய வெற்றியின் சத்தமாக மாறும். இன்று யாருக்கும் தெரியாத உங்கள் முயற்சிதான் நாளை பலருக்கும் தெரியும் சாதனைகளாக மாறும். அதே போல கன்னி ராசிக்காரரிடம் இருக்கும் சில திறமைகள் அவர்களுக்கே ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்கலாம். ஒரு விஷயத்தை மற்றவர்கள் வேகமாக புரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் அந்த விஷயத்தில் இருக்கும் குறைபாடுகளை கண்டுபிடித்து அதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிக்கும் திறமை இவர்களுக்குள் இருக்கும். இதனால் இவர்களை ஒரு சாதாரண பணியராக மட்டுமே வைத்திருக்க முடியாது. காலப்போக்கில் பொறுப்பு கொடுக்கப்படும் நபராகவும் ஆலோசனை கேட்கப்படும் நபராகவும் ஒரு குழுவை வழிநடத்தக்கூடியவராகவும் வளரக்கூடும். தங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் இவரிடம் இருக்கும். ஒரே ஒரு திறமையை மட்டும் நம்பாமல் புதிய திறமைகளை சேர்த்து கொண்டே சென்றால் எதிர்காலத்தில் இவர்களுடைய வருமானத்திற்கும் மதிப்பிற்கும் பல கதவுகள் திறக்கலாம். குறிப்பாக இன்று சிறியதாக தோன்றும் பல திறமை நாளை பெரிய வருமானத்திற்கான காரணமாக இருக்கலாம். எனவே என்னிடம் பெரிய திறமை எதுவும் இல்லை என்று நினைப்பதை விட்டுவிட்டு உங்களிடம் இருப்பதாக இயற்கையாகவே இருக்கும் கவனிப்பு, கணக்கு, திட்டமிடல், பேச்சு, நிர்வாகம் மற்றும் பிரச்சனை இருக்கும்
திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் நான் சம்பாதிப்பது மட்டும் போதுமானா, இன்னும் ஒரு வருமான வழியை உருவாக்க முடியுமா என்ற எண்ணம் தோன்றும். அந்த எண்ணத்தை அலட்சியப்படுத்தாமல் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் செயல்படுத்துவது நல்லது. உங்கள் பிரதான விலையை பாதிக்காத வகையில் சிறிய தொழில் ஆலோசனை, ஆன்லைன் பணி, திறமை சார்ந்த சேவை, நீண்ட கால முதலீட்டு திட்டம் போன்றவை ஆராயலாம். ஆனால் யாரோ ஒருவர் சொன்ன என்பதற்காக உடனடியாக பணம் போடுவது கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்புக்கு ஏற்றது அல்ல. முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு அபாயத்தை உங்களால் இழக்கக்கூடிய அளவை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய முன்னேறுவது பாதுகாப்பான அணுகுமுறையாகவே இருக்கும். ஒரு கூடுதல் வருமானம் சிறிய தொகைக்கு தொடங்கினாலும் தொடர்ந்து வளர்த்தால் எதிர்காலத்தில் பிரதான வருமானத்திற்கு இணையாக முக்கியத்துவத்தை பெறக்கூடும். பலர் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உழைப்புக்கு உடனடியாக அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்தில் இருக்கிறேன் என்ற எண்ணமும் சில நேரங்களில் வரலாம். ஆனால் உங்கள் உழைப்பு வீணாகிவிடும் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் சேர்த்து கொண்ட அனுபவம், தெரிந்து கொண்ட தொழில்நுட்பம், உருவாக்கிய தொடர்புகள் மற்றும் சந்தித்த சிரமங்கள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கும். பதவி உயர்வு, அதிக பொறுப்பு, புதிய பிரிவு, புதிய நிறுவனம் அல்லது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேறு ஒரு வாய்ப்பு போன்றவை வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். குறிப்பாக உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்காத இடத்தில் பல வருடங்கள் சிக்கிக்கொள்வதை விட உங்கள் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்கும் இடத்தை அடையாளம் காண்பது முக்கியம். கன்னி ராசிக்காரர்களுக்கு கடன் என்பது பணப்பிரச்சனை மட்டுமல்ல, கணதில் எடுக்கும் ஒரு பாரமாகவும் இருக்கலாம். இந்த கடனை எப்போது விடுப்பேன் என்ற எண்ணம் இவர்களை தொடர்ந்து சிந்திக்க வைக்கலாம். ஆனால் திட்டமிட்ட செலவுகளை குறைத்து தேவையற்ற கடன்களை தவிர்த்து கிடைக்கும் கூடுதல் வருமானத்தை கடன் குறைப்பதற்கு பயன்படுத்தினால் நிலைமையை படிப்படியாக மாற்ற முடியும். ஒரே நாளில் அனைத்தையும் முடிக்க முடியாமல் என்று நினைக்காமல் அது உடனே முடித்த பிறகு அடுத்த கடனை நோக்கும் நகரும் பின்பற்றியே முன்பற்றலாம். கடன் சுமை குறையும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு பணத்தை விட பெரிய விஷயம் கிடைக்குமா? அது மன நிம்மதி. அந்த நிம்மதி வந்த பிறகு சேமிப்பு மற்றும் சொத்து உருவாக்குதலில் அதிக கவனம் செலுத்த முடியும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் காதலில் அவசரமாக முடிவெடுக்க விரும்ப மாட்டார்கள். ஒருவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அந்த நபரின் குணம், குடும்ப பின்னணி, பொறுப்புணர்வு, எதிர்கால சிந்தனை ஆகியவற்றை கவனிக்கலாம். காதல் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில் சில நேரங்களில் தயக்கம் இருக்கலாம். ஆனால் ஒருவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்காக நீண்ட காலம் நிற்க வேண்டிய மனநிலை இருக்கும். வாழ்க்கை துணையிடமிருந்து அதிகமான ஆடம்பரத்தை விட நம்பிக்கை, புரிதல், ஒத்துழைப்பு ஆகியவற்றையே எதிர்பார்ப்பார்கள். சிறிய விஷயங்களை கூட அதிகமாக யோசிப்பது உறவில் தேவைப்பட்ட மனக்கசப்பை உருவாக்கக்கூடும். எனவே மனதில் வைத்துக் கொள்வதை விட நேரடியாகவும் மென்மையாகவும் பேசுவது உறவை இன்னும் வலுப்படுத்தும். கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பவர்கள். குழந்தைகளின் கல்வி, வேலை, நிறுவனம், சொத்து, பாதுகாப்பு என்று ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட முனைப்பார்கள். இது ஒரு நல்ல குணம் என்றாலும் குழந்தைகளின் வாழ்க்கையில் அதிக கட்டுப்பாடு செலுத்தாமல் அவர்களின் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து விடுவதும் அவசியம். நான் சந்தித்த கஷ்டத்தை அவர்கள் சந்திக்க தொடங்குவது என்ற எண்ணத்தில்தான் பெற்றோர்கள் சில நேரங்களில் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் அனுபவம் அவர்களுக்கு தேவை. அன்புடன் வழிகாட்டி தேவையான நேரத்தில் சுதந்திரம் கொடுத்தால் குடும்பத்தில் ஏதேனும் அழகான புரிதல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வெற்றிகளை விட அதிகமான மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான நேரங்களில் எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக பேசாத ஒருவர் முக்கியமான தகவல்களை வழங்கலாம். பழைய நண்பர் ஒரு வாய்ப்பை அறிமுகப்படுத்தலாம். உங்களுடைய திறமையை கவனித்த ஒருவர் புதிய பொறுப்பை வழங்கலாம். இது போன்ற வாய்ப்புகள் பெரியதாக தோன்றாமல் ஆரம்பித்தாலும் பின்னர் அவை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். அதனால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்ல மனிதர்களை மதிப்பது முக்கியம். எல்லா உறவுகளும் பணத்திற்காக இருக்க வேண்டியதில்லை. சில உறவுகள் அறிவை தரும், சில உறவுகள் வாய்ப்பை தரும், சில உறவுகள் மனதை தாங்கும். வாழ்க்கையில் இந்த மூன்றுமே மிகப்பெரிய செல்வங்கள். கன்னி ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் சரியாக நடக்கவில்லை என்றால் அதை பற்றி நீண்ட நேரம் யோசிக்கக்கூடியவர்கள். இதனால் நடந்த விஷயத்தை விட நடக்காத விஷயத்தை பற்றி பயமே அதிகமாகி விடலாம். இப்படி நடந்தால் என்ன செய்வது என்ற எதிர்காலத்தை பற்றி தொடர்ந்து கவலைப்படுவது தற்போதைய வாய்ப்புகளை தவறவிடச் செய்யலாம். எனவே ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக அணுக வேண்டும். கடந்த காலத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எதிர்காலத்தை திட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய நாளை பயமாக மாற்றி விடாதீர்கள். மனதில் இருக்கும் குழப்பத்தை எழுதி வைத்துக்கொண்டு எது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை பிடித்து பார்ப்பது உதவியாக இருக்கும். இந்த மாற்றம் வந்த பிறகு கன்னி ராசிக்காரர்களின் முடிவெடுக்கும் திறன் இன்னும் வலுவாகும். கன்னி ராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையை மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள். ஒருவர்களுக்கு 25 வயதில் கிடைத்த வெற்றி உங்களுக்கு 35 வயதில் கிடைக்கலாம். இன்னொருவருக்கு 40 வயதில் கிடைக்க சொத்து உங்களுக்கு அதற்கு முன்போ அல்லது பின்னரோ கிடைக்கலாம். வாழ்க்கைக்கு ஒரே ஒரு காலவட்டனை கிடையாது. உங்கள் பயணம் உங்களுக்கு உரியது. இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய சேமிப்பும், ஒவ்வொரு புதிய முயற்சியும், ஒவ்வொரு கற்றலும், ஒவ்வொரு சரியான முடமும் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கான அடித்தளம் ஆகிறது. ஒரு கட்டத்தில் அந்த அடித்தளம் மேலே எழுந்து ஒரு பெரிய வாழ்க்கையாக மாறும்.
கன்னி ராசிக்காரர்களின் வெற்றி பல நேரங்களில் சத்தமாக வராது, அது அமைதியாக வளர்ந்து ஒரு நாள் அனைவருக்கும் உயரமாக மாறும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரே நேர்கோட்டில் பார்த்துவிட முடியாது. இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் முடிந்து மற்றொரு கட்டம் தொடங்கும் போது அவர்களுடைய சிந்தனை முறையே மாறக்கூடும். இளம் வயதில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அதிகமாக கவனித்தவர்கள் பின்னாளில் எனக்கு அது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்வேன் என்ற தெளிவுக்கு வருவார்கள். பிறர் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை விட குடும்பத்தின் எதிர்காலம், சொந்த பொருளாதார நிலை, மன நிம்மதி, நிலையான வாழ்க்கை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவார்கள். இந்த மாற்றம்தான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை உருவாக்கும். முன்பு சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்பட்டவர்கள் பின்னர் பெரிய விஷயங்களையே அமைதியாக கையாளும் அளவுக்கு மன வலிமை பெறுவார்கள். வாழ்க்கை கொடுத்த அனுபவங்கள் இவர்களை உடைக்காமல் இன்னும் வலிமையான மனிதர்களாக மாற்றக்கூடியவை. சரி, கிரகங்கள் மாடினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.